அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தை அடுத்த பொத்தூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, அந்த இறுதி ஊர்வலம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள் சொல்லுங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் அவரது இறுதி அஞ்சலிக்காக அவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவில் இருந்தே குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், அதே போல அவரது ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அவரது இறுதி அடக்கம் என்பது செய்யப்பட இருப்பதற்காக இடம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் வரையிலும் இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் என்பது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இந்த ஊர்வலத்தில் தொண்டர்கள், அதே போல அங்கிருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என அனைவருமே அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைவருமே வந்து தற்பொழுது இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் தொடங்கியிருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் வரையிலுமே இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கிறவர்கள் 2 சக்கர வாகனத்தில் அணிவகுத்து வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதே போல பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியினை அந்த ஊர்வலத்தில் செல்லக்கூடிய 2 சக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. 2 நாட்களாகவே அவர் கொல்லப்பட்டிருந்த அன்றிலிருந்தே தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது அதிகரித்திருந்தது. பல்வேறு இடங்களில் கட்சி தொண்டர்களும் ஆதரவாளர்களும் போராட்டம் என்பது நடத்தி வந்த நிலையில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவருக்கான இந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி இருக்கிறது. செம்பியம் காவல் நிலையத்துக்கு அருகே இருந்து இந்த இறுதி ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. 2 சக்கர வாகனங்களில் அணிவகுத்து போக்குவரத்திற்கு எந்த நெரிசலும் ஏற்படாத வகையில் இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற வேண்டும் என்று காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இறுதி ஊர்வலம் என்பது தற்போது வரையிலும் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் நெடுஞ்சாலை வழியாக அது திருவள்ளூருக்கு செல்ல இருப்பதற்கான வழி என்பது அமைதியாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இறுதி ஊர்வலம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அங்கு திருவள்ளூரில் பொத்தூரில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இறுதி அடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு அவருக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அங்கு ஒரு சிலர் அங்கு நேரடியாக வந்து செலுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். உறவினர்கள் மட்டுமே அந்த வாகனத்தில் அமர்ந்தபடி அவருடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் சிலர் ஊர்வலமாகவும் சிலர் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது. அதே போல போக்குவரத்து காவல்துறையினும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. அதே போல பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எந்த விதமான போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல், அதே போல காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மட்டுமே இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. சரியாக ஒரு 7 மணி அளவிற்கு அந்த திருவள்ளூர் மாவட்டம் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இறுதி ஊர்வலமாக மெதுவாக தான் இந்த ஊர்வலம் என்பது செல்லும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 6:30 7 மணிக்குள்ளாக அங்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.